முருகாசரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு 10 நாட்களுக்கு மேல் ஆனாலும் திருவண்ணாமலை சூடாகத்தானே இருக்கும். ஏனென்றால் திருவண்ணாமலை அக்னி தலம். அதனால்தான் இன்று கேட்க உள்ள கோடான மடவார்கள் எனும் பாடலில் சூடானதொரு ஜோதிமலை மேவு என்று பாடிவிட்டார் அருணை முனிவர். பாடலையும் பொருளையும் கேட்டு விரிவுரையை பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து. கோடான மடவார்கள் முலை மீதே. மடவார்களின் பெண்களின் கோடான மலை போன்ற கொங்கையிலும் கூர்வேலை இணையான விழியூடே கூரிய வேலுக்கு சமமான கண்களிலும் ஊடாடி அவரோடும் உழலாதே ஊடாடினவனாய் கலந்து பழகினவனாக அவர்களோடு திரியாமல் ஊராக திகழ் பாதம் அருள்வாயே. எனது சொந்த ஊர் போல நிலைத்த இருப்பிடமாக விளங்குகின்ற உனது திருவடிகளை அருள்வாயே. நீடாழி சுழல் தேசம் வளமாக விரிந்த கடல் சூழ்ந்த உலகி வளமாக நீடோடி மயில் மீது வருவோனே முழுதும் ஓடி மயிலில் மேல் வந்தவனே சூடானதொரு சோதி மலை மேவு சோனாடு புகழ்தேவர் பெருமாளே. நெருப்பான ஒரு ஜோதி மலையிலே அண்ணாமலையிலே விற்றிருக்கும் பெருமாளே, சோழ நாட்டார் புகழும் பெருமாளே, தேவர் பெருமாளே, எனது சொந்த ஊர் போல நிலைத்து இருப்பிடமாக விளங்குகின்ற உனது திருவடிகளை அருள்வாயே. முருகாசரணம். திருவருணை திருப்புகழை பார்த்தோம். விரிவுரையை பார்ப்போம். மனிதனுக்கு அயலூர் வாழ்க்கை அல்லல் தரும். அறக்கடவுள் யட்ச வடிவிலே வந்து தர்மபுத்திரரை பார்த்து பல வினாக்கள் வினவினார். அதில் ஒரு கேள்வி, எவன் மகிழ்ச்சி அடைகிறான்? அதற்கு தர்மபுத்திரர் பதிலளிக்கிறார், எந்த மனிதன் கடன் இல்லாதவனாகவும் அயலூர் போகாதவனாகவும் பகலில் 5வது காலத்திலோ 6வது காலத்திலோ கீரையானாலும் தன் வீட்டில் சமைத்து உண்பவனாகவும் இருப்பானோ அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று. அதனால் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது சொந்த ஊர். இறைவனுடைய திருப்படி சொந்த ஊர் போல மகிழ்ச்சி தரவல்லது. அதனால்தான் சொந்த ஊர் போல இருப்பிடமாக விளங்கும் திருவடி அருள்வாயே என்று இந்த பாடலிலே
ஊராக திகழ்பாதம் அருள்வாயே என்று வேண்டுகிறார். திருவாசகத்திலே சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோஷமங்கையாரா அமுதின் அருள்தாள் இணைபாடி போரார் வேல் கண்மடவீர் பொன்னு ஊசல் ஆடாமோ. திருவள்ளுவர் நாயனார் ஊரை பற்றி கூறுவதை பார்ப்போம். இன்னாதி இனங்கில் ஊர் வாழ்தல் அதனினும் இன்னாதி இனியார் பிரிவு. ஆதரவான இனத்தவர் இல்லாத ஊரில் வாழ்தல் என்பது துன்பமானது. இனிய காதலரை பிரிதல் என்பது அவ்வாறு வாழ்தலை காட்டில் மிக துன்பமானது என்கிறார். நீடாழி சுழல் தேசம் வல்லமாக நீடு ஓடி மயில் மீது வருவோனே. கனி காரணமாக உலகம் முழுவதும் இறைவன் நிறைந்திருக்கிறார் என்பதை பறைசாற்ற ஒரே நொடியிலே முருகன் மயில் மீது வலம் வந்தருளினார். இதை திருவேளைக்கான் வகுப்பிலே பாடுகிறார். ஆகமம் விழி தைல லோகமும் நொடி பளவில் ஆசையோடு சுற்றும் அதிவேக காரணம். சூடான ஒரு ஜோதி மலை மீது சோனாடு புகழ் தேவர் பெருமாளி. மாலும் அயனும் இகலி நான் பரம் என்று கூறிவிட்டு மறைந்த பொழுது சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி தூணாக நின்றருளினார். அது அண்ணாமலை என்று வழங்கல் உற்றது. அதைத்தான் சூடான ஒரு ஜோதி மலை என்றார். சோழ நாட்டு அன்பர்களிடம் அருணகிரியாருக்கு நல்ல மதிப்பு உண்டு. சோழ நாட்டை பற்றி அவர் கூறும் அரிய பாடல் ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண அசர நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத எழுதலும் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர. அருணாச்சல மேவி அண்ணலே உன் பாதவலரை தந்தருள்வாயாக என்பது கருத்துரை. முருகாசரணம். குகார்ப்பணமஸ்து.